இந்த இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற சாதிக்கும் ஜெபிக்கிற ஒவ்வொரு விதங்களும் நடைபெறுகிற இரவு ஜெபத்தில் வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை ஸ்தோத்திரத்தை தெரிவிக்கிறேன். அதை நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்பின் பரலோக பிதாவே நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிதான் வார்த்தைகளை அடைய மூடி மறைத்து பிள்ளைகளோடு பேசுகிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கட்டும். ஆசீர்வாதங்களையும் சமாதானங்களையும் விடுதலைகள் இன்னொரு ஒரு புதிய நம்பிக்கைகள் உற்சாகங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக விரும்பக்கூடிய பலனை என் தேவன் தந்திருக்கிறார். மீட்பர் இயேசுவும் ஜெபிக்க நல்லதினாலே ஆமென். கர்த்தர் நல்லவர். யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிறதால் பிள்ளை பேரு நோக்கமாக இருக்கிறது, பெறோ பெறவில்லை. ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களை நம்ம படிக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 36ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா யூதாவை அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரிய ராஜா சனகெரிப் யூதாவுடைய சகல அரணான பட்டணங்களில் வந்து முற்றுகை போடுகிறான். அப்படி முற்றுகை போடும் பொழுது அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ரப்சாக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை அனுப்பி எசேக்கியா ராஜாவிடத்திலும் அந்த தேசத்தில் இருக்கிற சகல ஜனங்களை பயமுறுத்தும்படியாக அவன் அனுப்பி வைக்கிறான். பலவிதமான கேள்விகள் அங்கு எழுப்பப்படுகிறது. ஒவ்வொரு கேள்விகளும் அனைவருடைய உள்ளத்தை உடைக்கிறதாக, வேதனைப்படுத்துகிறதாக, விசுவாசத்தை சுக்குநூறாக துளைத்து போடக்கூடிய கேள்விகளாக இருந்தது. ஒவ்வொரு கேள்விகளும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வியை உள்ளிருந்து ஒரு சந்தேகத்தை தூண்டும் விதமாக இருந்தது. ஒவ்வொரு கேள்விகளும் தன்னை மேன்மைப்படுத்தி, சனகெரிப்பை மேன்மைப்படுத்தி, ரப்சாக்கே தன்னை மேன்மைப்படுத்தி பேசின வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களும் எசேக்கியா ராஜாவும் கேட்ட மாத்திரத்தில் தேவனுடைய ஒத்தாசைக்காக, தேவனுடைய விடுதலைக்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார். அப்பொழுது இந்த வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். அவர்கள் போய் அவனை நோக்கி, அரண்மனையில இருந்து அரண்மனை விசாரிப்புக்காரர், எழுத்தாளர், கணக்கர், இப்படி சொல்லி பிரபுக்கள், முக்கியஸ்தர்களை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் அனுப்பும் பொழுது அவர்கள் அவனை நோக்கி சொல்லுகிறார்கள், இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கமாக இருக்கிறது, பெறவோ பெறவில்லை. காரணம் என்ன? அத்தனை வேதனை, அத்தனை கஷ்டம், அத்தனை நெருக்கம், அவமானங்கள். ஒரு பிள்ளை பேரு காலத்துல ஒரு ஸ்திரீயானவள் எந்த அளவுக்கு கர்ப்பவேதனை படுவாரோ, எந்த அளவுக்கு வேதனைகளையும் வலிகளையும் சுமப்பாரோ, அதுபோல யூதா பட்டமும் வேதனைகளையும் வலிகளையும் அவமான வார்த்தைகளையும் கேட்டு 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 கண்ணீரோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார்கள். நீங்க 36ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. ஒரு சில கேள்விகள் இங்க நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வார்த்தை அவன் சொல்லுகிறான் 36:4. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதாவது எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? போதும். முதல் கேள்வி, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இங்க வந்திருக்கிற நம்மலாம் எப்படி வந்திருக்கோம்? கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் தான் என் நம்பிக்கை. அல்லேலூயா. அன்றைக்கு சகல யூதா ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட முதல் கேள்வி, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? இந்த நம்பிக்கை யார் மேல? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கர்த்தரை நம்புகிறீர்கள் என்று சொல்றீங்களா, அடுத்த கேள்வியில அது வரும். முதல் கேள்வி எழுப்புகிறான்,
நீ நம்பி இருக்கிற நம்பிக்கையில உங்களை பார்த்து இந்த ராத்திரி வேலையில இந்த வார்த்தை வருகிறது. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அநேகர் சொல்றாங்க, நான் படிப்பை நம்பி இருக்கேன், படிச்சு ஒரு பெரிய ஆளா ஆயிடுவேன். சிலர்லாம் உழைப்பை நம்பி இருக்காங்க, நான் உழைச்சு இரவு பகலா கஷ்டப்பட்டாவது எப்படியும் மேல வந்துடுவேன். சிலர்லாம் பெரிய பெரிய அதிகாரிகளுடைய தயவை நம்பி இருக்காங்க. சிலர்லாம் சொந்த பந்தங்களை நம்பி இருக்கிறாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்கிறது, நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல். கர்த்தர் மேல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துடா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அலையா அவன் 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 கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக, அசைக்க முடியாத நம்பிக்கை. அவன் இன்னைக்கு அநேக மனிதர்கள், உலக மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்கிட்ட திருவான பணம் இருக்கு, அதை தான் நான் நம்பிட்டு இருக்கேன், நான் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என் படிப்பை நான் நம்பிட்டு இருக்கேன். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த படிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக பலனாக இருக்க வேண்டுமா? தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருபையும் உங்க மேல இருக்கும். நான் சொல்லலாமா? எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நல்ல படிச்ச ஒரு குடும்பம். அம்மா பாத்தீங்கன்னா டாக்டர், அப்பா வந்து ஒரு அட்வொகேட் லெவல், மகனும் நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நல்ல டிகிரி முடிச்சு அவர் IAS தேர்வு எழுதுற அளவுக்கு அவர் உருவாக்கி இருந்தாங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலைகள் கிடைக்கல. படிப்புக்கு உண்டான அந்த வேலை இல்லாம இருக்கு. அந்த தேவ பிள்ளைகளை நான் சொல்றேன், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கும். கர்த்தரை தான் நம்ம சார்ந்து இருக்கும். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. முதல் கேள்வி இந்த ராத்திரிகளில் உங்களுக்கு எனக்கும் எழுப்பப்படுகிறது. சத்துருவானவன் எழுப்புகிறான், உன் நம்பிக்கை யார் மேல வச்சிருக்க? நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? அடுத்த கேள்வி 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நிர்வகிக்கும்படி யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன? இரண்டாவது, நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற? அடுத்தது அவரே சொன்னா, நீ எகிப்தை நம்புறியா? எகிப்து உனக்கு உதவி செய்ய நம்புறியா? எகிப்து இருக்கிறது உனக்கு உதவி கிடைக்காது. சில வேளையில நம்ம போராட்டத்துலலாம் மனிதர்களை தான் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். இவங்க உதவி செய்வாங்களா, அவங்க உதவி செய்வாங்களா? ஆனா கடைசி வரைக்கும் உதவியே கிடைக்காது. சில பேர்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க, போன் பண்ணா கரெக்ட்லி சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள், அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. பிரதர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கால் பண்ணுங்க, உடனே கால் பண்ணா காலும் போகாது, நாட் ரீச்சபிள் இருக்கும். பாருங்க, வேதத்துல இங்க ரப்சாக்கு எழுப்புறாங்க, எகிப்தை நம்பிட்டு இருக்கியா? சத்துருவான கேட்கிறான், யாரை நம்பிட்டு இருக்க? யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வருஷத்துல அவன் சொல்றான், நீ தேவனை நம்புகிறேன் என்று சொன்னீங்களா? நீங்க கர்த்தரை நம்புகிறீர்கள் என்று சொல்லிருக்கானா? எசேக்கியா ராஜா தானே இந்த தேசத்தில் இருந்த தோப்புகளையும் பலிபீடங்களையும் அவன் உடைத்து போட்டானே, மேடைகளை உடைத்து போட்டானே, ஒரே ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி இங்கே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி அவன் அடுத்த கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கிறான். 8ஆம் வசனத்துல இப்பொழுது ரப்சாக்கே சொல்றான், நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுக்கிறேன், 2000 குதிரைகளை கொடுக்கிறேன், இதில் ஏறி யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த புருஷர்கள் உனக்கு உண்டானா நீ யுத்தம் பண்ணு. அப்படி இல்லைனா என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதனை கூட உன்னால மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கும் சத்துருவானுடைய சவால் நமக்கு நேராக வருது. ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்மால ஏற்படுத்த முடியுமான்னு கேள்வி. ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் குறைவு, ஆட்டம் பாட்டங்களுக்கு ஆட்கள் அதிகம், ஆனா ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் குறைவு, போராடி ஜெபிக்க ஆட்கள் குறைவு. அன்றைக்கு யுத்தம் பண்ண ஆட்கள் இல்லை, யுத்தம் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கும் சத்துருடைய கையில் இருந்த தேசத்தை விடுவிக்க, திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க ஜெபிக்கக்கூடிய மனிதர்கள் தேவை. அன்றைக்கு ரப்சாக்கை எழுப்பினார், யுத்தம் பண்ணக்கூடிய யுத்த புருஷர்கள் உங்களிடத்தில் உண்டா? ஜெபிக்கக்கூடிய ஆட்கள் உண்டா? உபவாசிக்கக்கூடிய ஆட்கள் உண்டா? தேசத்துல காணுமே. இப்படி அநேக கேள்விகளை அவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். பாருங்க, 14ஆம் வசனத்துல அவன் சொல்றான், 14 படிக்கலாமா? எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான்.
15ஆம் வசனத்துல கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ம். இந்த நகரம் இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதை எசேக்கியா அவங்களை கர்த்தர் நம்பப்படும். ஒரு தேவ ஊழியருடைய வேலை ஆண்டவர ஜெபத்துல, வேத வசனத்துல, பரிசுத்தத்துல, விசுவாசத்துல சபையை நடத்தணும். ஒரு தேவ மனுஷன், ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தன்னுடைய சபையை, தன்னுடைய மந்தையை எப்படி நடத்தணுமா? கர்த்தரை தான் நம்ப பண்ணணும். அவன் அதிகமா ஒரு திருச்சபையை வந்து கர்த்தரை நம்ப பண்ணணும், கர்த்தரை துதிக்கப்படணும். சொல்றா, நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, எனக்கு கூட சத்துரு பேசுற ஊழியக்காரரை நம்பாத, உன் திருச்சபையை நம்பாத. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நம்பாத. அவன் கர்த்தரை ஒரு ஊழியக்காரர்கள் சொல்லுவோம், நீங்க ஜெபிங்க, நம்ம ஜெபிப்போம், திருச்சபையா ஜெபிப்போம், நம்ம உபவாசம் ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார், கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுப்பார், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் தான் சொல்லணும். அந்த அந்த பிள்ளைகளோட பாரப்படுகிறோம், அந்த மக்களோட நம்ம பாரப்படுகிறோம், அவர்களுக்காக உபவாசம் பண்றோம். பாருங்க, இன்றைக்கு பெரும்பான்மையான ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மண்ணை எடுத்துட்டு காரணம் என்ன? விசுவாசிகளுடைய எல்லா பாரங்களையும் சுமந்து அவர்களுக்காக இரவு பகலாக ஜெபித்து அவர்களுக்காக போராடுகிற ஊழியர்கள். ஆனா ரப்சாக்கு அசால்ட்டா சொல்றான், நீ எசேக்கியாவை நம்பாத, அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லுவான். இந்த வார்த்தைகளை நம்பாத. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, கவலையோடு பாரத்தோடு ஊழியக்காரர்கள் வந்து நான் சொல்லுவாங்க, நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுப்பார், நிச்சயம் உங்களுக்கு சார்பில் செயலாற்றுவார், நிச்சயம் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த ஆண்டில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க, இந்த மாதத்துல ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசத்துல விசுவாசிகளை நிலைப்படுத்துறதுதான் ஒரு ஊழியக்காரர் வேலை. ஆனா ரப்சாக்கே வந்து சொன்னா, அவன் கர்த்தரை நம்பாத. சிலர் சொல்றாங்க, என்ன விலகிலும் வந்துடுச்சுன்னா சபன் போனி, ஜபன் போனி, அவிசுவாசத்தை தூண்டுகிற கேள்விகளை பார்த்திருக்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம். யோபு என்கிற தேவ மனுஷனுக்கு அத்தனை விலகினங்கள் இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்து போனாலும், அந்த யோபுடைய வாயில ஒரு வார்த்தை வந்தது, அவரை நீ கொண்டு போட்டாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா சூழ்நிலைகளும் அந்த நம்பிக்கை, விசுவாசம் விட்டுடவே கூடாது. உறுதியான நம்பிக்கை இருக்கணும், அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. 1000 துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் சொல்லணும், என் தேவன் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நிச்சயம் பதில் வரும். நிச்சயம் விடுதலையாக்கப்படுவோம், நிச்சயம் உயர்த்தப்படுவோம், நிச்சயம் ஜெபத்துக்கு பதில் வரும். இன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, என் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவிக்காம போனாலும், இந்த அக்கினியில நான் செத்தே போனாலும், என் தேவனை நான் தூசிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் தேவனை விட்டு தூரம் போக மாட்டேன். நீ நிறுத்திருந்த பொற்சிலையில வணங்க மாட்டேன். நல்ல உற்சாக மனதோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு விசுவாசத்தை உடையவர்களாக சத்துரு பிசாசனால நேரடியா உங்ககிட்ட வந்து யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா நேரடியா வந்து என்ன பண்ணுவீங்க? அடிச்சே ஓட விடுவீங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட வந்தா ஒரு கேள்வி பார்த்துருங்க, நம்மலாம் ஜெயிச்சோம்ல. சத்துருவோட நேரடியா உங்ககிட்ட வர மாட்டான். மாற என்ன பண்ணுவான்? சின்ன சின்ன கலைகள், அவிசுவாசம், சந்தேகம், இத அழகா மனசுல விதைச்சோம். இவ்வளவுதான், இவ்வளவு ஜெபம் பண்ணீங்க, இவ்வளவு உபவாசம் பண்ணீங்க, இவ்வளவு ஊழியம் பண்ணுவீங்க, இப்படி ஆயிடுச்சு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? உள் மனசு ஆமாங்க, மனசு சொல்லுவோம் ஆமால, அவ்வளவுதான். அதுல இருந்து ஜெபிக்க மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம், திருச்சபைக்கு வர மாட்டோம். ஆரம்பத்துல இருந்த அந்த வைராகியம் எல்லாம் அப்படியே தனிந்து போயிடும். சத்துருவானவருக்கு தெரியும், நேரடியா உங்க கிட்ட வந்தா நீங்க ஜெயித்துக்கணும் தெரியும். அதனாலதான் அவர் சந்தேக கேள்விகள் உங்க உள்ளத்துல போட்டுக்கொண்டே இருக்கும். நம்ம ஜபத்துக்கு காலதாமதங்கள் ஆகும் பொழுது ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் அப்படிதானே ஏற்ற வேலையில பதில் கொடுப்பான். சில கால தாமதங்கள் தோல்வி அல்ல, சில கால தாமதங்கள் தோல்வி அல்ல, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் சரியான நேரத்தில் பதில் கொடுப்பான். அவதான் இத்தனை காலம் இத்தனை நேரம் ஆயிடுச்சு, சரியான வேலையில பதிலை கொடுக்கிறவர். அந்த பதில் எல்லாம் லேட்டாவதுன்னா இன்னும் ஆண்டவர் நமக்கான ஒரு பெரிய மகத்துவம் ஒரு வைத்திருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்க. எந்த இடத்திலும் அவிசுவாசத்துக்குள்ள போயிடாதீங்க.
சத்ருவானன் அவிசுவாசத்தின் கலைகளை விதைத்து கொண்டே இருக்கான். அவன் சொல்றான், எசேக்கியாவை நம்பாத, அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான், ஊழியக்காரன் நம்பாத, சபையை நம்பாத. இன்னைக்கு திரளான ஜனங்கள் சபைக்கு போகிறது குறைச்சிட்டு இருக்கு. விசுவாசம் ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் இல்லை, ஆரம்பத்துல இருந்த ஜபபாரம் இல்லை, ஆரம்பத்துல இருந்த ஊழிய வாஞ்சை இல்லை, ஊழியத்தை தாங்கின கரங்கள் எல்லாம் இன்னைக்கு குறுகி போயிருக்கு. காரணம் என்னன்னா பலவிதமான சோர்வுகள் அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ரப்சாக்கே யாருக்கு ஒப்பிடப்படுகிறார்? சத்ருவானு ஒப்பிடப்படுகிற காரணம் என்ன? இந்த ரப்சாக்கோட வார்த்தைகளாம் பெருமை இருந்தது. என்னுடைய கரத்திலிருந்து உங்களை தப்பிக்க முடியாது, நாங்க பெரிய ஆட்கள், மகாராஜா சனைகரின் அசிரிய ராஜாவாகிய சனைகரின் மகாராஜா, அவருடைய கரத்திலிருந்து உங்களை தப்பிக்க முடியாது, எங்க கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி கொண்டே இருந்தார். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மேலாக ஏறுவேன், உன்னதத்துக்கு மேலாக ஏறுவேன் என்று சொல்லி தேவனால படைக்கப்பட்ட கேள் ஏசாயா தீர்க்கதரிசனம் 14 அதிகாரத்தில் நாம் படிப்போம். அங்க ஒரு மனுஷன் என்ன பண்ணா, மனுஷனுக்கு அந்த கேள் கர்த்தருடைய தூதர், அவனை எல்லா தூதர்களை காட்டிலும் விசேஷமா படைத்தான். அவன் பேர் என்னவா? கேள். உன்னதங்களில் இருந்தான். நல்ல அவன் இருக்கிற இடமா பார்த்தீங்கன்னா விலையுறந்த கற்கள், படிக பச்சை, எஸ்பி, நிறைய ரத்தினம், இந்திரலிங்கம், அப்படி சொல்லிட்டு விலையுறந்த கற்களின் நடுவே அவன் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, நானும் தேவனுக்கு இருக்கலாம் ஆகுவேன், தேவனுக்கு மேலாக வருவேன். அந்த எண்ணம் எப்பொழுது தோன்றினோ அப்பொழுதே கர்த்தரவனை கீழே தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. இந்த ரப்சாக்கே தன்னை பெருமைப்படுத்தினான். நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் என்ன செய்வோம்? இத்தனை பட்டணங்களை ஜெயித்திருக்கிறோம், இத்தனை பட்டணங்களை மேற்கொண்டிருக்கிறோம், எந்த தெய்வமும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்க கர்த்தரை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தருக்கு விரோதமாக போர் செய்யாது. கர்த்தர் யுத்தத்தில் பெரியவர், அவன் யுத்தத்தில் வல்லவர், ஈட்டி முடிக்கிறான், வெள்ளை முடிக்கிறார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு விரல்களை கைச்சுகிறார். எவ்வளவு பெரிய பராக்கிரமான தேவன். அவருக்கு விரோதமாக இவன் தன்னை உயர்த்திக் கொண்டே இருந்தான். 18ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை தப்பிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு சொல்லிவிடாது. 19ஆம் வசனம், ஆனால் அர்மாத் பட்டணத்தின் தேவர்கள் எங்கே, செப்பானின் தேவர்கள் எங்கே, அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார்? என் கைக்கு, என் கரத்துக்கு, எங்க கிட்ட இருந்து யாரால காப்பாற்ற முடியும் என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்தி 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 அவன் தன்னை உயர்த்தி கொண்டே இருந்தான், பெருமை பாராட்டி கொண்டே இருந்தான். பாருங்க, இந்த 37ஆம் அதிகாரத்துல நீங்க இப்ப அப்படியே வந்தீங்கன்னா இந்த சூழ்நிலை எசேக்கியா ராஜா கிட்ட வருது. இதை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து நட்டுடுத்தி அவன் ஜெபிக்க போவதற்கு முன்பதாக தன்னுடைய ஆட்களை எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட போனப்பா, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லுங்க, அப்படின்னு சூழ்நிலையை விலக்கி சொல்லுங்க. அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க, ஐயா, இந்த நாள் தேசத்துல நிம்மதி இல்லை, தேசத்துல சமாதானம் இல்லை, தேசங்கள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிறது, அரணால பட்டணங்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறது, அவமானம் தான் மிச்சம், தூசணம் தான் மிச்சம், கத்தருக்காக ஓடுறீங்களே, கத்தருக்காக படுத்தீங்களே, ஏன் உனக்கு இந்த பலவீனம், ஏன் உனக்கு இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை என்று சொல்லி சத்துருடைய கேள்விகள் துளைத்து கொண்டிருந்தது, விசுவாசத்தை சுக்குநூறாக உடைத்து கொண்டிருந்தது. போய் சொல்றாங்க, இதெல்லாம் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிறார். பிள்ளை பேரு நோக்கமாக இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு உயர்வு வர காத்திருக்கு. ஆனா அது சுதந்திரிக்கக்கூடிய பலன் இல்லை, யுத்தம் பண்ணக்கூடிய பலன் இல்லை, சத்துருவோடு போராடக்கூடிய பலன் இல்லை. என்ன பண்ணுவது? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போகும்போது ஜெபித்து சொல்லுகிறார், அசீரிய ராஜா ஒரு செய்தியை கேட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போவான், அவன் இந்த பட்டணத்துக்குள்ள வருவதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுவாங்க, நல்ல கரங்களை தட்டுவாங்க. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை
நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் என்று கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தர் உரைக்கிறார் என்பதை லாபத்தில் சொல்லுங்கள் என்றான். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபொழுது அவன் எசேக்கியாவிடத்திற்கு தாளர்களை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசரியா ராஜாவின் கைக்கு ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை வெட்டவிட்டார். இப்போ அவனுக்கு ஒரு செய்தி வருது. எத்தியோப்பிய ராஜா நம்முடைய தேசங்களை யுத்தம் பண்ண வருகிறார் என்று சொன்ன உடனே அவன் புறப்படுகிறான். அந்த தேசத்துக்கு புறப்படுவதற்கு முன்பதாக அவன் கடிதங்களை எழுதி மீண்டுமாய் அவன் அனுப்புகிறான். உன் கர்த்தர் உன்னை நம்ப பண்ணுவார் என்று நினைக்காத. அல்லேலூயா. உன் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் என்று நினைக்காத. தொடர்ந்து சத்துருவாமல் செய்த ஒரு பெரிய திட்டம் என்னன்னா அவிசுவாசம் தான். ஜனங்களுக்குள்ள நம்பிக்கையை உடைப்பது, விசுவாசத்தை உடைப்பது, பரிசுத்த வாழ்க்கையை உடைப்பது, கர்த்தரை தேடி வருகிற அந்த அனுபவத்தை உடைப்பது. அல்லேலூயா. இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். இத பெரிய அளவுல செய்து கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜா அந்த நிருபத்தை, அந்த கடிதத்தை வாங்கி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனாராம். தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு அந்த கடிதத்தை உயர்த்தி பாருங்க. பொதுவாக நம்ம பார்க்கிறோம், பிரச்சனை வரும் பொழுது ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு பிரச்சனைனா என்னங்க ஒரே பிரச்சனை, ஏன் சபையில் வரல, ஒரே வேலை இருக்கும், ஏமா பெயர் வரல, ஒரே வேலை. எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிடும் யாரும் மண்டே நல்லா இருக்குது, சண்டே கிளம்பி நாங்கள் வந்து மண்டே ஆட்டோமேட்டிக்கா அது ரெக்கார்ட் ஆகிட்டு நல்ல எவரடி மேல் போயிட்டே இருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கும். திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் கிளம்பி சபைக்கு வருது. ஒரு பிரச்சனைனா சபை பக்கமே வராத ஆட்கள் சொல்லுவாங்க, நிம்மதியே இல்லையா, வீட்டுல தான் நிம்மதி இருக்கா, வீட்டுல நிம்மதி இருக்கா, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதை காட்டு என்ன நிம்மதி. அதனால பார்க்கணும், பிரச்சனை இருந்தது. ஆனா தேவனுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா தேசமே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு, முற்றுகை போடப்பட்டிருக்கு, அவமான வார்த்தைகள் தேசத்துல பேசப்படுது, ஜனங்களுக்குள்ள விசுவாசம் சிதைக்கப்படுகிறது. அந்த ரப்சாக்கே பேசும்போது அதிகாரிகள் சொல்றாங்க, எங்களுக்கு சீரிய பாஷை தெரியும், நீங்க சீரிய பாஷையில பேசுங்க, யூத பாஷையில பேசாத. ஆனா ரப்சாக்க சொல்றான், நான் இப்படிதான் பேசுவேன், நான் எதற்காக வந்தேன், உங்களை ஒரு வழியாக தான் வந்தேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரச்சனையின் மத்தியில தேவனுடைய ஆலயத்துல கடந்து வந்து அந்த கடிதத்தை உயர்த்தி ஆண்டவரே ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க 14 எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தார். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனங்களின் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவனை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவர்கள் தேவன் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவர்களை நீர்த்துளியாக்கினார்கள். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீரே மெய்யான தேவன், நீர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அந்த சராசரங்களை படைத்தவர், நீர் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். சனங்களின் அசீரிய ராஜாவாகிய சனங்களுக்கு இத்தனை தேசங்களை ஜெயித்தது உண்மை. ஆனா அவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல. தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன், அந்த சராசரங்களை படைத்தவர், ஆளுகை செய்கிறவர். நீ ஜெபத்துக்கு பதில் தாரும். இப்ப நான் சொல்ல விரும்புகிறேன், அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து
கலங்கி கொண்டு இருக்காதீங்க. உங்க பிரச்சனைகளை தேவனை நோக்கி பாருங்க. உங்க உபத்திரவத்துல தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க. எசேக்கியா ராஜாவிடத்துல கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தின் பாடம் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி ஜெபித்தானா. நடந்தது என்னன்னா, அது அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அசூருடைய பாளையத்துல 1,85,000 பேர். காலையில கண்விழிக்கிற ஒரு ஆள் கூட இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், உங்க போராட்டம் பெருசா இருக்கலாம். கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது உங்களோடு போராடின அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க பார்ப்பதே இல்லை. ஹல்லேலூயா, அத்தனை பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் முடிவு கட்டுவா. அத்தனை பிரச்சனைகளுக்கும் விடுதலை வரும். நல்ல சோதனை பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு நினைத்து கொள்ளுங்க. இந்த வேலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லா உபத்திரவங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறார். அப்படியே ஜெபநிலையில அன்றுவரையில சத்துருவாங்க பேசுகிற அத்தனை அவிசுவாசத்தின் வார்த்தைகளை உடைத்து போடுவீராக. ஆண்டவரே, எங்க பிரச்சனை பெருசா இருக்குப்பா, அவற்றில் ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக.